சீரசம் பார்த்துட்ருக்கோம். ராம் வாங்கிய 36 பழங்களில் 5 பழங்கள் வந்து அழுகிவிட்டன எனில் அழுகிய மாம்பழங்களின் சதவீதம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ மொத்தத்தை எப்பயுமே கீழே போடுவோமா? மொத்த மாம்பழம் என்ன 36, அதில் எத்தனை அழுகி இருக்குது? 5, அது மேலே போடுவோமா? சதவீதம் பர்சன்டேஜ்னு கேட்டாவே நம்ம இன்ட்டு 100 போடுவோம். ஓகேவா? இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். 2 டேபிளே கேன்சல் பண்ணுங்கன்னா இது 50, இது 18 வரும். அப்புறம் திரும்ப கேன்சல் பண்ணிங்கன்னா இது 25, இது 9ன்னு வரும். ஸோ இதுக்கப்புறம் எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. அப்போ 5 × 25னா 125. அதை வந்து எதால் டிவைட் பண்ணும்? 9ஆல் டிவைட் பண்ணும். ஓகேவா? ஸோ 9 டேபிளில் போட்டிங்கன்னா என்ன வரும்? 1 டைம் வருமா? ஓகே, 1 டைம். அப்போது 12 9 போச்சுன்னா 335. 35ல் எத்தனை டைம் இருக்குது? 3 டைம் 27ன்னு வரும். ஓகேவா? அப்போ ரிமைனிங் 8ன்னு வரும். 8ல் வராது, அதனால் பாயிண்ட் வச்சுக்கிறோம். 0 சேர்த்துட்டிங்கன்னா 80ல் எத்தனை டைம் இருக்குது? 8 9s are 72ன்னு வரும். ஓகேவா? அப்போ 8 9s are 72. திரும்ப 8ன்னு வரும். திரும்ப 8 9s are 72. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் 8 8ன்ட்டு. ஸோ இந்த மாதிரி 8 8ஆக போயிட்டே இருந்ததுன்னா இங்கே பாருங்கள், நம்ம 5க்கு அப்புறமா ஒன்று இருந்ததுன்னா அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் முன்னாடி நம்பரில். அப்போ 8 9 வரும். ஓகேவா? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 13.89%. இது கரெக்டாக இது தாங்க போடணும். ஏன்னா 8 8 கூட இருக்குது, அவசரப்பட்டு இது போடக்கூடாது. 8 9 இருந்தால் நீங்கள் 8 9 தான் போகணும். ஏன்னா 8 8ன்னு போய்கிட்டே இருக்கும்போது நம்ம அதை 2 டிஜிட்டில் நம்ம வந்து அக்யூரேட்டாக இது ரவுண்ட் ஆஃப் பண்ண முடியும். ரவுண்ட் ஆஃப் பண்ணி கொடுத்துருந்தாங்க, நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி தான் போடணும். ஓகேவா?